இப்போ ரீசெண்டா மொத்த இந்தியாவிலையும் ஒரு விஷயம் தான் வைரலா போயிட்டு இருக்கு, சிஜேபி ப்ரொடெஸ்ட். இப்போ நம்ம ரீல்ஸ், ஷார்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த சிஜேபி ப்ரொடெஸ்டோட வீடியோ பார்த்திருப்போம். ஏன் இந்த ப்ரொடெஸ்ட்? எதுக்கு இந்த ப்ரொடெஸ்ட்? எதனால இந்த ப்ரொடெஸ்ட்? வாங்க பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம மே 3, 2026க்கு போனோம். அதாவது இந்த நாள்ல தான் 2026ஓட நீட் எக்ஸாம் நடந்துச்சு. அன்னைக்கு எல்லாரும் நீட் எக்ஸாம் எழுதிட்டு வந்து சந்தோஷமா ஈஸியா தான் இருந்துச்சு, ரெவியூலாம் கொடுத்தாங்க. பட் இந்த சந்தோஷம் ரொம்ப நாள் நிலைக்கல. மே 12, 2026 அன்னைக்கு என்டிஏ, அதாவது நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி, ஒரு அனௌன்ஸ் பண்றாங்க. அதாவது இவங்க தான் இந்த நீட் எக்ஸாமை கண்டக்ட் பண்றாங்க. என்ன அனௌன்ஸ் பண்றாங்கன்னா, 2026 நீட் எக்ஸாம், அதாவது மே 3, 2026 நடந்த நீட் எக்ஸாம் பேப்பர் லீக்னால கேன்சல்டுன்னு அனௌன்ஸ் பண்றாங்க. அதுக்கு பதிலா ஜூன் 21, 2026 அன்னைக்கு நீட் எக்ஸாம் வித் 15 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா டைமோட கண்டக்ட் ஆகும்னு அனௌன்ஸ் பண்றாங்க. இப்போ நீங்க கேட்கலாம், கொஸ்டின் பேப்பர் லீக் ஆனதுனால தானே ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றாங்க. பட் இந்த கேள்வி அது இல்ல. ஆல்ரெடி ஆல் ஓவர் இந்தியால நீட் எக்ஸாம பேன் பண்ணணும்னு சொல்லி எல்லா ஸ்டேட்ஸ்ல இருந்தும் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது இப்போ ரீநீட்னு சொன்னா எப்படி? இதுல ஃபுல் அண்ட் ஃபுல் மிஸ்டேக் யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட் மேலதான். ஏன்னா கொஸ்டின் பேப்பர் இவங்களை தாண்டி எப்படி லீக் ஆச்சு? இது ஃபர்ஸ்ட் டைம் இல்ல. ஆல்ரெடி 2015ல இதே மாதிரி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகி ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணியிருந்திருக்காங்க. பட் ஆனா அப்ப வெறும் 6 lakh ஸ்டூடெண்ட் மட்டும் தான் எக்ஸாம் எழுதினாங்க. அதே மாதிரி 2024லயும் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. பட் இந்த தடவை 1563 ஸ்டூடெண்ட் மட்டும் தான் ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்ணாங்க. இதெல்லாம் யாரும் பெருசா கேள்வி கேட்கல. பட் ஏன் இந்த வருஷம் இத்தனை கேள்வி கேட்கறாங்கன்னா, இத்தனை ப்ரொடெஸ்ட்னா, இந்த வாட்டி எழுதின நீட் ஸ்டூடெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா 23 lakhs 23 lakh ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வாட்டி நீட் எக்ஸாம் எழுதியிருக்காங்க. இந்த ரீநீட்னால 20 ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட சூசைட் பண்ணியிருக்காங்க. நீங்க கேட்கலாம், சாதாரண ஒரு எக்ஸாம் தானே, இதுக்கு போய் யாராவது சூசைட் பண்ணிப்பாங்களான்னு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நீட் எக்ஸாம் எல்லாரும் நினைக்கிற மாதிரி அவ்வளவு ஈஸி இல்லை. இது இந்தியாஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். இப்போ உங்களுக்கு இந்தியால டாக்டர் ஆகணும்னா நீட்டை தவிர வேற உங்களுக்கு எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஃபார் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா, நீங்க இப்போ இன்ஜினியர் ஆகணும்னா ஜேடபிள்யூ நீங்க ஐஐடிக்குள்ள போகலாம், இல்லைன்னா பேஸ்ட் ஆன் 12th மார்க்ஸ் வச்சு கூட போகலாம். பட் டாக்டருக்கு அப்படி கிடையாது. உங்களுக்கு ஒரே ஆப்ஷன் நீட் தான். அப்படி இல்லைன்னா உங்களுக்கு டாக்டர் ஆகணும்னா நீங்க அப்ராட்ல கூட போய் டாக்டர் படிச்சிக்கலாம். பட் உங்களால இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியாது. நீங்க அப்ராட்ல டாக்டர் படிச்சு அங்கேயே ஒர்க் பண்ற மாதிரி தான் இருக்கும். சப்போஸ் உங்களுக்கு இந்தியால வந்து பிராக்டிஸ் பண்ணணும்னா FGMS, அதாவது ஃபாரின் மெடிக்கல் கிராஜுவேட் எக்ஸாமினேஷனை நீங்க இங்க எழுதி பாஸ் ஆனாதான் உங்களால இந்தியால பிராக்டிஸ் பண்ண முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு இந்தியால டாக்டர் ஆகணும்னா உங்களுக்கு நீட்டை தவிர வேற எந்த ஒரு ஆப்ஷனும் கிடையாது. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இந்த எக்ஸாம்க்காக ரொம்ப தீவிரமா படிப்பாங்க. சில பேர்லாம் 6th இருந்தே இதுக்கு படிக்க ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ நீங்க ஜேஇ பாத்தீங்களா, ஒரு வருஷத்துல 2 வாட்டி கூட நீங்க எக்ஸாம் எழுதலாம். பட் நீட்டுக்கு அப்படி இல்ல, ஒரு வருஷத்துல ஒரு வாட்டி தான் எக்ஸாம். ஸோ இப்படி இருக்கும்போது இதனால தான் சொல்றேன், நீட் எக்ஸாம் இஸ் இந்தியாஸ் ஒன் ஆஃப் த டஃபஸ்ட் எக்ஸாம். இப்போ இந்த 20 ஸ்டூடெண்ட்ஸ் ஏன் சூசைட் பண்ணிட்டாங்க? ஃபர்ஸ்ட், இப்போ நம்ம எல்லாருமே ஸ்கூல் எக்ஸாம்ஸ் தான் எழுதியிருக்கோம். இப்போ நம்ம எழுதி முடிச்சுட்டு என்ன பண்ணுவோம்? பாடா ஒரு தொலை ஒழிஞ்சதுன்னு அது எங்கேயாவது மூட்டை கட்டி வரமா போட்டுருவோம். இப்போ எக்ஸாம்லாம் முடிஞ்சுன்னா புக்ஸ், மெட்டீரியல்ஸ் எல்லாத்தையும் இது வேஸ்ட் பேப்பர்ல கூட கொடுப்போம். ஏன்னா நானே அப்படிதான் பண்ணேன். பேப்பர் ஷாப்ல போய் போட்டேன். எக்ஸாம் முடிஞ்சு அடுத்த நாள் ஸ்கூல் எக்ஸாம்ஸ் சொல்றேன், ஸ்கூல் 12th எக்ஸாம் அதுக்கு சொல்றேன். அந்த எக்ஸாம்லாம் முடிஞ்சு நானே போய் பேப்பர் ட்ரெஸ்ல போய் போட்டுட்டேன். இப்போ உங்ககிட்ட வந்து நீங்க எழுதின எக்ஸாம் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அதனால உங்களுக்கு ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றான்னு சொன்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? இப்போ இதே இந்தியாவோட டஃபஸ்ட் எக்ஸாம் நடந்தா அதுதான் நீட் எக்ஸாமுக்கு நடந்திருக்கு. ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஸ்ட்ரெஸ், ப்ரெஷர்ல தான் போய் நீட் எக்ஸாம் அட்டென்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. சில பேர்லாம் 1 year டிராப், 2 year டிராப்லாம் போட்டு போய் எழுதிட்டு இருப்பாங்க. இப்போ ஆக்சுவலி இப்போ நமக்கு இப்போ பப்ளிக் எக்ஸாம் நடந்து வச்சோங்க, நம்ம என்ன பண்ணுவோம்? இப்போ நம்மளோட எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் பப்ளிக் எக்ஸாம் வரைக்கும் தள்ளி வச்சுருவோம். அது முடிஞ்ச அப்புறம் தான் இதெல்லாம் போய் பண்ணணும். இப்போ எங்கேயா ட்ரிப்பு, டூர், எங்கேயா வெளில போறது எல்லாமே எக்ஸாமுக்கு அப்புறம் தான் நம்ம பிளான் பண்ணுவோம். எக்ஸாம்ஸ் முன்னாடி எதுவுமே பண்ண மாட்டோம். இப்போ இந்த 1 year டிராப், 2 year டிராப் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் இருக்காங்க. இவங்களும் அதேதான் 1 year-ஆ எந்த ஒரு இதுவும் பண்ணாம ஃபுல்லா வெறும் நீட்டை மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணி ஃபுல்லா இருப்பாங்க. காலைல ஏஞ்சா போய் நீட்டை படிக்கிறது, அதனாலதான் ஃபுல் டே ஃபுல்லா அவங்களுக்கு இதே தாச்சு. ஃபுல் 1 year, 2 year தான் சொல்றேன், 2 years அவங்க அப்படி இருந்துட்டு அப்படிதான் போய் நீட் எக்ஸாம் எழுதி இருந்திருக்காங்க.
இப்போ அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டைம் வைக்கும்போது இதே மாதிரி தான் போய் எழுதி முடிச்சுட்டு வெளில வரும்போது அப்பாடா முடிச்சிட்டோம். இப்போ நம்மளோட எல்லா என்ஜாய்மெண்ட்டையும் போய் பண்ணலாம். ரிசல்ட் வர வரைக்கும் நமக்கு என்னெல்லாம் பண்ண தோணுது எல்லாமே போய் பண்ணலாம். இங்க போலாம், அங்க போலாம் எல்லாமே எல்லாமே யோசிச்சு வச்சிருப்பாங்க. எல்லாமே பண்ணிட்டு இருப்பாங்க. இப்படி இருக்கும்போது அவங்க என்ஜாய் பண்ணும்போது அவங்க படிச்ச ஆன்சர்ஸ்லாம் கொஞ்சம் சிலதெல்லாம் மறந்து இருந்திருப்பாங்க. இப்போ அவங்க கிட்ட போயிட்டு, தம்பி நீ எழுதின எக்ஸாம் வந்து பேப்பர் லீக் ஆனதுனால ரீ எக்ஸாம் கண்டக்ட் பண்றோம்ப்பா. அதனால திருப்பி வந்து எழுதுன்னு சொன்னா, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நான் சாதாரண ஸ்டேட் போர்ட் எக்ஸாம்க்கே அப்படி சொல்றேன். இப்போ இதே நீட் எக்ஸாம்னா பாத்துக்கோங்க. என்னதான் கவர்மெண்ட் 1 மந்த் டைம் குடுத்திருந்தாலுமே, அந்த 1 மந்த்ல உங்களால நீங்க 1 இயர் நீங்க 1 வருஷம் 2 வருஷத்துல படிச்சத, உங்களால அந்த 1 மாசத்துல படிக்க முடியுமா? என்னதான் ரீகேப்பாவே இருந்தாலுமே, உங்களால அந்த 1 மாசத்துல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி 3மே உங்களால கவர் பண்ண முடியுமா? கண்டிப்பா முடியாது. நீங்க அந்த 1 வருஷம் 2 வருஷத்துல பண்ணத, உங்களால 1 மாசத்துல கண்டிப்பா பண்ணவே முடியாது. இப்போ உங்களுக்கு நீங்க படிக்கும்போதே உங்களுக்கு இப்பதானே இந்த எக்ஸாம் எழுதணும். இப்ப திருப்பி வேற இன்னொரு எக்ஸாம் எழுதணுமா? திருப்பி வேற இதே எழுதணுமா? அந்த ஸ்ட்ரெஸ்ல வேற இருப்பீங்க. சில பேர்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ்லாம் எங்க வச்சிருப்பாங்கன்னு கூட தெரியாது. எக்ஸாம் முடிச்சுட்டாங்க வேற யாருக்கு கூட குடுத்துருந்துருக்கலாம். அப்படிதான் போயிருந்துருவோம். அவங்க வச்சிருப்பாங்களா இல்லையான்னு கூட தெரியல. இப்போ இப்படி இருக்கும்போது இப்போ ரீநீட் எக்ஸாம் போய் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதும்போது ஃபர்ஸ்ட் டைம் எழுதுன கான்ஃபிடென்ட் செகண்ட் டைம்ல கன்ஃபார்ம் இருக்காது. கன்ஃபார்ம் டிராப் ஆகியிருக்கும். அந்த கான்ஃபிடென்ட்ல போய் எழுதியிருக்க மாட்டாங்க. மைண்ட் ஃபுல்லா டென்ஷனா இருக்கும். உங்க எல்லாருக்குமே சிஜேபி பத்தி தெரியும். இந்தியால எவ்வளவோ கட்சி இருக்கும்போது, ஏன் இந்த சிஜேபி மட்டும் வந்து புரொடெஸ்ட் பண்றாங்க? ஏன்னா சிஜேபி ஃபுல் அண்ட் ஃபுல் ஜென்ஸி பீப்பிளால உருவாக்கப்பட்ட பார்ட்டி. அதாவது ஜென்ஸி பீப்பிள்னு பாத்தீங்கன்னா, அதாவது 14 வயசுல இருந்து 29 வயசுக்குள்ள இருக்கிறவங்க ஜென்ஸி பீப்பிள்னுவாங்க. சோ இவங்களால உருவாக்கப்பட்ட இந்த கட்சி. இப்போ இந்த நீட் எக்ஸாம் எழுத போனவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, இந்த 17ல இருந்து 20 ஏஜ்க்குள்ள இருக்கவங்க போய் நீட் எக்ஸாம் எழுதியிருப்பாங்க. சோ இப்ப இது வந்து யார அஃபெக்ட் பண்ணிருக்கு? இவங்கள தான் அஃபெக்ட் பண்ணிருக்கு. சோ அதனால நமக்கு ஏதாவதுன்னா நம்ம தான் போராடணும்னு சிஜேபி போய் ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. அதாவது எங்கன்னு பாத்தீங்கன்னா ஜந்தர் மந்தர். இது கரெக்டா எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்தியாவோட கேபிட்டலான நியூ டெல்லியில இருக்கு. இப்போ இவங்க ப்ரொடெஸ்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா சென்ட்ரல் எஜுகேஷன் மினிஸ்டரா இருக்க தர்மேந்திர பிரதான்கரை வந்து ரிசைன் பண்ணணும்னு சொல்லி ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இது மட்டும் இல்ல சூசைட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஃபேமிலிக்கு காம்பன்சேஷன் போய் சேரணும். நீட் எக்ஸாம் லீக்கான காரணமா இருந்தவங்களுக்கு ஸ்ட்ரிக்டான பனிஷ்மெண்ட்ஸ் தரணும். இப்படின்னு போராடி இருக்காங்க. இப்போ இந்த மொத்த ப்ரொடெஸ்ட்லயும் யாரு முக்கியமான ஆள்னு பாத்தீங்கன்னா சோனம் வாங்சுக். இவரை பத்தி நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். சோ இன்னும் நம்ம ஸ்பைடர் ஸ்பீக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணீங்கன்னா அப்பதான் நான் போற நெக்ஸ்ட் வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும். அண்ட் மறக்காம இந்த வீடியோக்கு லைக் போட்டுங்க. அண்ட் see you by ஸ்பைடர் ஸ்பீக்ஸ்.